இப்போது நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் 8ஆம் வகுப்பு தமிழில் இந்த மதிப்பீடுகள் இருக்குது இல்லைங்களா, இந்த மதிப்பீடுகளை கோயில் அப்பா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்போ கோயில் அப்பா இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோயில் அப்பா, கோயில் அப்பா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா, இங்கே பிரிக்க வேண்டிய எழுத்து எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லா. இந்த லாவை தான் நம்ம என்னவா பிரிக்க போகிறோம், நம்ம வாய்ப்பாட்டில் படித்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லு கூட்டல் ஆ லா, இல்லு கூட்டல் ஆ லா. இப்போ எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கோயில் கூட்டல் அப்பா, அப்பா. சரிங்களா? இப்போ கோயில் அப்பா அப்படின்னு சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பிரித்து எப்படி எழுதியிருக்கோம், இதில் எடுக்க வேண்டிய எழுத்து எது, லா. இதை எடுத்து இல்லு கூட்டல் ஆவா மாற்றினோம்னா லா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ கோயில் கூட்டல் அப்பா. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எழுத்து வாய்ப்பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தோம் பாருங்கள். இக்கு கூட்டலா கா, இங்கு கூட்டலா ngா ngா, இச்சு கூட்டல் ஆ சா, இதெல்லாம் படித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த எழுத்து வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிரித்து எழுதுக அப்படி கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பகைவன் கூட்டல் என்றாலும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இது என் பையனோட புத்தகம். சரிங்களா? இப்போது பகைவன் கூட்டல் என்றாலும், பகைவன் கூட்டல் என்றாலும் இப்போ நம்ம எப்படி இதை சேர்த்து எழுதுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் சேர்த்து எழுது. இப்போது இன்னு கூட்டல் ஏவை எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு எழுத்து வாய்ப்பாடு ஆகிடுது. இன்னு கூட்டல் ஏ என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நே. இன்னு கூட்டல் ஏ நே. இன்னு கூட்டல் ஏ நே. அப்போது இப்போ நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ நேவை தான் எழுதுகிறோம். இப்போ இன்னு கூட்டல் ஏவை எடுத்துடணும். இங்கே சேர்க்குறோம். லாவை எடுத்துட்டு இந்த சேர்க்குறோம். இல்லு கூட்டல் லாவை சேர்க்குறோம். சரிங்களா? இங்கே எடுக்க வேண்டிய எழுத்து லா. லாவை எடுக்கிறோம், இந்த எழுத்துக்களை சேர்க்குறோம். இந்த வாய்ப்பாட்டை இதுக்குள்ளே சேர்த்து இதுதான் பிரித்து எழுதுக. சரிங்களா? இப்போ அவங்க பிரித்து எழுதுக கொடுத்துட்டாங்களே, நம்மளை சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேர்த்து எழுதுனா என்ன பண்ணணும், இப்போ சொன்னது தான் இன்னு கூட்டல் ஏ நே. அப்போது இன்னு கூட்டல் ஏவை எடுத்துட்டு இப்போ நாம் என்ன செய்யணும், நேவை எழுதணும். இப்போ எப்படி எழுதணும், பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும் நேவை சேர்த்துக்கணும். சரிங்களா? இது பிரித்து எழுதுக, பிரித்து எழுதுக நம்மளை சொல்கிறாங்க. பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சேர்த்து எழுதுகன்னு சொல்கிறாங்க. சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது பிரித்து எழுதுகனா எப்படி பிரித்து எழுதணும், எந்த எழுத்தை எடுத்து நம்ம பிரித்து எழுதணும், இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். ஒரு சொல் கொடுத்தாங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் நம்ம எந்த எழுத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்து
எதை பிரித்து எழுதணும், எதை சேர்த்து எழுதணும், இதை தான் நம்ம கவனமாக முதல்ல பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சொல்லித்தரேன். சரிங்களா?